ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ரஜாக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வெயிட் லாஸ் பவுடர் தான் பார்க்க போறோம். இந்த வெயிட் லாஸ் பவுடர்ல புரோட்டீன் ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களும் இந்த வெயிட் லாஸ் பவுடர்ல இருந்து கிடைக்க போகுது. இந்த வெயிட் லாஸ் பவுடர் நம்ம தொடர்ச்சியா சாப்பிடுறது மூலமா நமக்கு பசித்தன்மையை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணும். அதனால நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வெயிட் லாஸ் பவுடர் சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே இட்லி பொடி மாதிரியே தான் இருக்கும். இன்னும் ஒரு டிஃபரன்ஸ், நம்ம இட்லி பொடியை நம்ம எண்ணெயில கலந்து சாப்பிடுவோம். இதை நம்ம எண்ணெயில கலந்து சாப்பிடக்கூடாது. இந்த வெயிட் லாஸ் பவுடர் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்றேன். நம்ம நார்மலா நம்ம வீட்டுல தோசை சுடுவோம், இட்லி சுடுவோம்ல. அந்த தோசைக்கு இட்லிக்கு மேல இந்த பவுடரை அப்படியே நல்லா தூவி விட்டுருங்க. எவ்வளவு தூவணுமோ அந்த அளவுக்கு தூவி விட்டுருவோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தூவி விட்டுருக்கோங்க. தூவி விட்டு நம்ம அந்த தோசைக்கு இட்லிக்கு நம்ம நார்மலா நம்ம வீட்டுல சட்னி சாம்பார் வைப்போம்னா அதுக்கேற்ற மாதிரி தொட்டு சாப்பிட்டுக்கோங்க. அதே மாதிரியே நம்ம சேனல் நிறைய வெயிட் லாஸ் தோசை, வெயிட் லாஸ் இட்லி போட்டிருக்கோம். அது நீங்க செய்யும் போதும் அதுக்கு மேல இந்த பவுடர் அப்படி தூவி விட்டு நீங்க சாப்பிடுங்க. இந்த மாதிரி சாப்பிடுறது மூலமா டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுவோம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வெயிட் லாஸ் பவுடர் வழக்கம் போல நமக்கு அம்மா தான் செஞ்சு காமிச்சிருக்காங்க. வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்குப்பா வேகமாக உடல் எடை குறைப்பதற்கு வெயிட் லாஸ் பவுடர் செஞ்சு காட்டுறேன்ப்பா. டயட்ல இருக்கிறவங்க இந்த பவுடரை தொடர்ச்சியா சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பு கரைஞ்சு நல்ல ஸ்லிம்மா காட்ட உதவி செய்யும்பா. இந்த பவுடர் ஹெல்தியான பொருளை வச்சுதான்ப்பா செஞ்சிருக்கேன். அதனால டயட்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் எல்லாருமே இந்த பவுடரை சாப்பிடலாம்ப்பா. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்பப்பா நான் கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாயிருச்சு. இப்போ நான் ப்ரௌன் சுண்டல் ஒரு கப் எடுத்திருக்கேன். இதை போட்டுக்கிடுவோம். இப்போ சுண்டல் நல்லா வறுத்துக்கிட்டு வருதுப்பா. இப்போ உங்களுக்கு கலர் எல்லாமே மாறிடுச்சு. இப்போ சுண்டல் உங்களுக்கு வெடிக்கிறத வந்துருச்சு. இப்போ வெடிக்கிறவுடைய தன்மைக்கு வந்துருச்சு. சுண்டலுடைய தோல் வெடிப்பு வரனால நம்ம என்ன செஞ்சிடணும், கேஸை ஸ்லோவில் வச்சிடணும். ஸ்லோவில் வச்சுட்டு அப்புறம் வறுக்கணும். இல்லாட்டா சுண்டல் கருகிரும். இப்போ சுண்டல் நல்லா வறுத்தாச்சுப்பா. பாருங்க, நல்லா சுண்டலுடைய தோல் நல்லா விரிஞ்சு வந்துருச்சு. நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்போ அதே கடாயிலப்பா நம்ம ஒரு கப்பு துவரம் பருப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ இதையும் நம்ம வறுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம துவரம் பருப்பையும் ஒரு 3 நிமிஷத்துக்குப்பா நல்லா வறுத்தாச்சு. கலர் ஃபுல்லாக போயிருச்சு. நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. பருப்பு நல்லா வறுத்துட்டோம். இதையும் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். கடாயிலப்பா நம்ம ஒரு கப்பு பாசிப்பருப்பு போட்டுக்கிடுவோம். இதையும் நம்ம வறுக்கணும். இப்போ நம்ம பாசி பருப்பையும் நம்ம வறுத்தாச்சுப்பா. நல்ல ஒரு கமன்னு பாசிப்பருப்புடைய மனம் வருது. இப்போ இதையும் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். கொள்ளு நான் 3/4 கப் எடுத்திருக்கேன். ஒரே சேம் அளவுல நீங்கள் 1 கப்பு எடுக்குன்னா 1 கப்பு எடுத்துக்கோங்க. என்கிட்ட இருக்கிறது இப்போ 3/4 கப்பு தான் இருக்குது. இப்போ நான் இதையும் அதே கடாயில் போட்டுக்கிறேன். இதையும் இப்போ வறுக்கணும்ப்பா. கொள்ளையும் வறுக்கணும். வறுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம கொள்ளை நல்லா வறுத்தாச்சுப்பா. நல்லா கமன்னு நல்லா கொள்ளுடைய மனம் வருது. நல்லா சடசடன்னு சவுண்டும் கேட்குது. நல்லா கலரும் மாறிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிடுவோம். இப்போப்பா நான் ஒரு பிடி கருவேப்பிலை வச்சுருக்கேன். இதை நம்ம இந்த கடாயுடைய சூட்லேயே நம்ம வறுத்துக்கிடுவோம். கேஸை நம்ம மீடியத்தில் வச்சுக்கிடுவோம்ப்பா. கருவேப்பிலையை ரொம்ப வறுக்கக்கூடாது, சத்து போயிடும். லைட்டாக அந்த சூட்டில் மட்டும் எடுத்துக்கணும். இப்போப்பா கருவேப்பிலையை நம்ம சூட்டில் வறுத்துக்கிட்டோம். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம்ப்பா. நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நம்ம கடாயுடைய சூட்டில் வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ அதே கடாயிலப்பா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இப்போப்பா நான் பெருங்காய கட்டி இப்படி விற்கிது, நியாயமான பெருங்காயம் இது. இப்போ 2 துண்டு இதில் போட்டுக்குவோம். உங்களோட பெருங்காயத்தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் பெருங்காயத்தூள் வச்சுக்கோங்க. நான் பெருங்காய கட்டி எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் பொரியட்டும்ப்பா. இப்போ பெருங்காயம் நல்லா நம்ம பொரிச்சாச்சுப்பா. இப்போ தனியாக எடுத்துக்குவோம். இப்போப்பா நான் பூண்டு எடுத்திருக்கேன். இதே மாதிரி இதில் இந்த ஃபுல் பூண்டு இதில் 2 இது எடுத்திருக்கேன். கல்லில் வச்சு தட்டிக்கிட்டேன். இப்போ இதை இந்த கடாயில் போட்டுக்குருவோம். இப்போ இதை கொஞ்சம் அப்படியே லைட்டாக வதக்கிக்கணும்ப்பா. இப்போ நம்ம பூண்டை லைட்டாக வதக்கிக்கிட்டோம். இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்துக்கிடுவோம். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம்ப்பா. மிளகா வத்தல் எடுத்திருக்கேன்ப்பா. ஒரு 12 மிளகா
காரத்துக்கு இப்போ இதையும் நம்ம வறுத்துக்குருவோம்ப்பா. இப்போ மிளகா வத்தலைப்பா நம்ம நல்லா வறுத்தாச்சு. நல்லா இப்போ இதை வந்து பவுலில் மாற்றிக்கிடுவோம்ப்பா. இப்போப்பா நான் வந்து மல்லி, இது வந்து தனியாப்பா, இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குருவோம். சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்குருவோம். மிளகு 1 ஸ்பூன் போட்டுக்குருவோம். இப்போ இதை வந்து நம்ம வறுத்துக்குருவோம். இப்போப்பா நம்ம சீரகம், தனியா, மிளகு இதை வறுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். கடாயிலேருந்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போப்பா நம்ம எல்லாத்தையும் வறுத்தாச்சு. நல்லா ஆறிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை வந்து நம்ம எதில் போட்டாலும் தாளிப்போம், எல்லா பொரியலில் தாளிப்போம், சாம்பாரில் போடுவோம், எல்லாத்துலேயும் நம்ம போடும் போது தாளிக்க மேலே தான் போடுவோம். இது வந்து என்ன செஞ்சுருங்க, பிள்ளைய பூராத்தையும் எடுத்து வெளியே தனியாக ஒதுக்கி வச்சுருங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து சரி வராது. அதனால பிள்ளைகளுக்கு வந்து நம்மளுக்கு கருவேப்பிலை கொடுக்கணும்னா இப்படி நீங்கள் வந்து பொடியாக்கிடணும். பொடியாக்கி கொடுத்தோம்னா பிள்ளைகளுக்கு தெரியாது. கருவேப்பிலையில் கண்ணுக்கு ரொம்ப நல்லது, அயன் சத்து நிறையா இருக்குது. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. முடியும் நல்லா கருகருன்னு வரும், நல்லா முடியும் அடர்த்தியாக நீளமாக வளரும். இப்போ வந்து இந்த கொள்ளு வந்துப்பா நம்மளுக்கு வந்து தேவையில்லாத கொழுப்புக்கள் இருக்கும். இப்போ அதை வந்து நம்மளுக்கு நல்லா கரைக்கக்கூடியதுப்பா இந்த கொள்ளு. அதனால உங்களுக்கு கொள்ளு எடுத்தீங்கன்னா கொள்ளு வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி சுண்டலில் பருப்புலாம் ஹை ப்ரோட்டீன் இருக்குது. ப்ரோட்டீன் இருக்கனால உடம்புக்கு நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸும் கொடுக்கும், நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம வந்து மிக்ஸி எடுத்துருக்கோம்ப்பா. இப்போ நம்ம வந்து நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறின பிறகு தான் போடணும். நம்ம வந்து இதை வந்து 1 மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். அதனால் நான் அதிகமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒரு ஆளுக்குனாக்க, எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கிறோம்ப்பா, அதனால நான் அதிகமாக போட்டு நான் உங்களுக்கு வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் ஒரு ஆள் 2 ஆளுனா இதோட பாதி கம்மி பண்ணிக்கோங்க. பாதி கம்மி பண்ணினா ஒரே ஜாரில் வந்துடும். அம்மாவுக்கு வந்து இப்போ 2 ஜாராக வருது. அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜாரில் அடித்து கொண்டு வரேன். எல்லாத்துலேயும் பாதி பாதியாக போட்டுக்குருவோம். வெங்காயம்ப்பா. இப்போ இதை உங்களுக்கு ஃபஸ்ட்டு அடித்து கொண்டு வரேன். இப்போ அம்மா உங்களுக்கு மிக்சியில் அடித்து கொண்டு வந்திருக்கேன்ப்பா. இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்து வெள்ளைப்பூடு போட்டுக்குருவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குருவோம். இப்போ இதை உங்களுக்கு அடித்து கொண்டு வரேன். இப்போ உங்களுக்கு பொடியை உங்களுக்கு அரைச்சி கொண்டு வந்துட்டேன்ப்பா மிக்சியில். பாருங்கப்பா இப்படி இருக்குது. நல்லா கமன்னு நல்லா மணக்குதுப்பா. இப்போ என்ன பார்த்தீங்களா? இப்போ நம்ம இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். ரொம்பையும் நைஸாக மாவு மாதிரி அரைக்கக்கூடாது. இப்படி கொஞ்சம் பரபரன்னு லைட்டாக, ரொம்பையும் பரபரன்னு இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். நம்ம தான் சாதத்தில் போட்டு சாப்பிடமேத நம்மளுக்கு நல்லா கிரிப்ஸியாகவும் இருக்கும். இப்போ 2வது நான் உங்களுக்கு போட்டுட்டு வரேன். இப்போப்பா நான் இதையும் 2வது வருடத்தில் அடித்து கொண்டு வந்திருக்கேன். இது நம்ம ஃபஸ்ட்டு அடித்தோம், இதில் ஃபுல்லாக நம்ம கருவேப்பிலை போட்டிருந்தோம். அதனால தான் உங்களுக்கு நல்லா க்ரீன் கலராக இருக்குது. இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு பருப்பு அடிச்சதுனால உங்களுக்கு இப்படி இருக்குது. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம்ப்பா. இப்போ எல்லாத்தையும் நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணால் தான் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா நம்ம முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு ஜாரில் வந்து கருவேப்பிலையை போட்டு அடிச்சிருக்கோம். 2வதுல கருவேப்பிலை போடலை. அதனால் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்குருவோம். அவ்வளோதான்ப்பா. எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதை வந்து நல்லா ஆற விட்டு மிக்ஸியில் அடிச்சிருக்கோம் இல்லையா, அதனால சூடாக இருக்கும். இதை நல்லா ஆற விட்டு நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிடுவோம். இப்படி பாட்டில் இருக்குல்லப்பா, பாட்டிலோ பிளாஸ்டிக் பாக்ஸோ எதுலேயோ ஒன்று எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியவே வச்சுக்கலாம். 1 மாதமானாலும் கெடாது. இப்போ நல்லா ஆறிடுச்சுப்பா. நான் வந்து அம்மா வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நான் தெனரிசி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம 2 ஸ்பூனு, உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. சாதத்துக்கு தகுந்த பொடி போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்துப்பா 1 ஸ்பூன் நெய் விட்டுக்குருவோம். சாப்பிட்டா உங்களுக்கு அவ்வளோதான்ப்பா, ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.